முல்லை பெரியாறு அணை தொடர்பான போராட்ட நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு அரசாங்கம் நடத்துற நீயே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை ஒத்துக்கிற மாட்டேன்னா பொதுமக்கள் எப்படியா ஒத்துக்குருவாங்க? நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சமாவது யாராவது சிந்திக்கிறீங்களா? கேரள மக்களும் தமிழ்நாடு மக்களும் பாத்தீங்கன்னா பி இண்டியன் பை இண்டியன் நாங்கெல்லாம் ஒற்றுமை. ஆனா இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறது என்ன? மத்திய அரசு. ஏன்னா அவங்க ஆட்சி எம்பி தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்டு வரீங்க, அப்போ வச்சுக்கணும். தயவு செய்து அப்ப வச்சு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ முல்லை பெரியார் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. தண்ணி கேட்டா உடனே கேரளால டேம் கட்டு, கேரளால பிரச்சனை. கேரளா விட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்தா கர்நாடகா அவங்களும் டேம் கட்டு. பாலாறுல பிரச்சனை, ஆந்திரால அவங்களுக்கு ஒரு டேம் கட்டு. பொதுவாகவே நதிநீர்ல என்ன இருக்குன்னா, குடிக்கிற தண்ணி 2 ஸ்டேட்டுக்கு தண்ணா 2 ஸ்டேட்டு சேர்ந்தது அணை கட்டணும். இவங்க மாத்திரம் அணை கட்டிக்கிறாங்க. ஆக தமிழ்நாடு எதுக்கு பயன்படுத்தினா, வெள்ளம் மழை அதிகமாக இருந்தால் அந்த தண்ணி மாத்திரம் தமிழ்நாடு வழியா போய் கடல்ல கலக்கணும். என்ன எங்கன்னா வடிகால் நினைச்சீங்க தமிழ்நாடு. அப்ப நாங்க பொண்ணு ஊருக்கு புதுசா பொண்ணுக்கு தங்கமான இருக்கிற படத்துல ஊரை சுத்தி காம்பவுண்ட் சுத்துறமா, தமிழ்நாடு சுத்தி காம்பவுண்ட் கட்டினா வெள்ளத்தால் நீங்களாம் சாங்கன்னு அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. மத்திய அரசு உடனடி முடிவு பண்ணும். 79 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க மட்டும் ஆட்சியில் இருக்க அண்ணா சேரைக்கு பயப்படுற நீங்க இங்க முல்லை பெரியாருக்கு பயப்பட மாட்டீங்களா? ஏன்னாட்டா இந்த மக்களை நீங்க நினைக்க, அது மாதிரி விஜயகாந்த் சாதாரண இன்னைக்கு மாத்திரம் வந்துட்டு போயிடும் நினைக்காதீங்க. போராடுவேன், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கிறேன். உங்களை விட மாட்டேன். ஏன் விடமா? எதுக்காக? எல்லா பக்கம் தண்ணி வரும். அதாவது அதே மாதிரி கிழக்கு கடற்கரை இலங்கை கடற்படை வருமா, தமிழக மீனவர்கள் அடிப்பாங்க, அங்கேயும் பிரச்சனை. அந்த தண்ணி கொடுக்க இங்க இந்த பக்கம் ஸ்டேட்டுக்குள்ள பிரச்சனை, அங்க நாட்டுக்குள்ள என்ன? அப்ப தமிழ்நாடு கிட்ட ஓட்ட வாங்கிட்டு நீங்க இருக்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறேன்னா பாண்டிச்சேரி விட்டு 39 எம்பி ராஜினாமா பண்ணிடும். 39 எம்பிகள், அது காங்கிரஸ் இருந்தாலும் திமுக வரும், அண்ணா திமுகவை சேர்ந்த எம்பி ராஜினாமா பண்ணுவதா நீங்க நல்லவங்க, நல்ல மனுஷனுக்கு. அன்னைக்கு காவேரிக்காக ஒரு எம்பி மந்திரி பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு வந்தவர் தான் வாழப்பாடி ராமு. அது மாதிரி நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. ஏன் நீங்க ராஜினாமா பண்ண என்ன பயமா? என்னங்க எம்பி பதவி? மக்கள் கொடுத்ததுன்னு இந்த எம்பி பதவி. மக்கள் ஓட்டு போடாட்டி போன 5 வருஷம் ஆட்சியவே காணாம். இந்த தடவை நீங்க வந்திருக்கீங்க. நான் சும்மா ஒரு சீட்ல இருந்து 29 சீட் யாரு கொடுத்தா? அந்த மக்கள் தான். அதனால நீங்களே நிரந்தரம் சொல்லாதீங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் தேர்தல் இடைத்தேர்தலுக்கெல்லாம் வரும்போது அப்படியே கம்பெல்லாம் அப்படியே செழிப்பா இருக்கு. தேனியில இருந்து நான் பார்ப்பேன், ஆண்டிப்பட்டிக்கு முன்னாடி தான் பார்ப்பேன். அந்த செழிப்பு வந்து எதை நம்பி இருக்கு? முல்லை பெரியார். செழிப்பு என்பதை விட மக்கள் செழிப்பாக இருக்கிறது. இது நல்லா விளைஞ்சால் அவங்களுக்கு எதோ 2 காசு கிடைக்கும். விளையலன்னா போயிடும். அதாவது மத்திய அரசு சொல்ற மாதிரி கடன் கொடுக்குறேன்னு சொல்லி கடன் கொடுக்க மாட்டோம், ஒண்ணும் கொடுக்கும். ஓட்டு வாங்குறக்கா என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லுவோம். ஏன் இவ்வளவு மக்கள் வேதனைப்படுறாங்க? இந்த வேதனையை தீர்க்கிறதுக்கு என்ன? தண்ணி வர்றதுக்கு என்ன? நாளைக்கு தீர்ப்புங்கிறதுனாலதான் நான் உச்ச நீதிமன்றத்தை மதிச்சு அமைதி காத்துக்கிட்டேன். ஆனந்த் கமிட்டியோட தீர்ப்பு அப்பா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? டிஸ்பியூட் கமிட்டி அதாவது வச்சிருக்கேன், அந்த அதிகாரிகிட்ட சொல்லுங்க, உடனே கேரளா சொல்லுங்க 120 அடி கிடையாதுங்க, நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆக இப்படியாக இருக்க போகும்போது உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லட்டும். உங்களை விட 100 வருஷம் ஒரு டேம் இது வரைக்கும் உங்களுக்கு மேல கர்நாடகத்திலே இருக்கு. 18-13 டேம் இது வரைக்கும் இதை அடி எப்ப கத்துறீங்க? ஒரு நாளாவது மக்கள் பிரச்சனைக்காக நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா? கேரளா இருக்கு கோர்ட்டுக்கு போனது யார்? நான் சொல்றேன், ஜட்ஜஸ், நீதியரசர். நீ இன்னைக்கு திடீர்னு வந்துக்கிட்டு ஐயோ அணை உடைஞ்சு போற, என்னையே அணை உடைஞ்சு. இவங்க சும்மா சொல்றாங்க. டேம் 99 படத்தை பாருங்க. நான் ஹார்ட் ரெயின் ஒரு படம் பார்த்தேன், அதுதாங்க உண்மை. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா அவங்க ஏமாத்தி பிசினஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. வந்த என்ன வராட்டி என்ன? மக்கள் உணர்வுகளை எங்கேயும். ஏன்னா அவங்க படம் எடுக்கிறாங்க காசு.
நீங்க ரோபோ மாதிரி கிடுக்கிட்டுன்னு வருவீங்க, நாங்களும் ஆமாமான்னு பேசிக்கிட்டு இருக்கணுமா? உடனே என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க நாங்க பேச்சுவார்த்தை. ஒரு சொல்றாரு, கேரளா மந்திரி சொல்றாரு ஜோசப், என்ன சொல்றாரு? உங்களுக்கு தேவை தண்ணி, நாங்க தண்ணியை கொடுக்குறோம், எங்களுக்கு தேவை டேம் பாதுகாப்புங்கிற. ரைட்டு, தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அளவுன்னு சொல்லல. ரைட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? தண்ணி கொடுக்குறேன்னு மழை பெய்யாட்டி 50 ரூபாய். கர்நாடகத்தில் இப்படிதான் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம பஞ்சாயத்து நான் தண்ணி தரேன் இத்தனை டிஎம்சி, மழை பெய்யல. அப்ப மழை பெஞ்சு வர வெள்ளம் வடிகால் வரைவா தமிழ்நாட வச்சிருக்கீங்க. ஆனா ஓட்டு மாத்திரம் எதுக்கு எங்க கேட்டு வரீங்க? எம்பி ஓட்டே போடக்கூடாது மக்களை. தமிழ்நாட்டுக்கு நாங்க தண்ணியை தருவோம். எவ்வளவு தண்ணி கொடுப்பீங்க அது சொல்றாரா? ஆனா அவர் மாத்திரம் அணையை 136 அடியில இருந்து 120 அடிக்கு குறைச்சிட்டாங்க. அதை மாத்திரம் சொல்லுவாரா? எவ்வளவு தண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்ல. தமிழ்நாட்டுக்கு தேவை தண்ணி, கேரளாக்கு தேவை பாதுகாப்பு. என்னைய நாங்க இடிஞ்சு போகணுங்கிறதுக்கு ஆசையா போடுறோம். இல்லாட்டி கேரளால இருந்து இவ்வளவு தூரம் நாங்க சாப்பாடு அனுப்பிவிடுவோமா? தக்காளில இருந்து எல்லா பொருளும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வருமா? எதையுமே நாங்க பாக்குறோம். எல்லாம் பி இண்டியன் பை இண்டியன். இந்திய மக்கள் எல்லாம் ஒண்ணுதான் நாங்க நினைக்கிறோம். ஆனா நீங்க பிரிச்சு பாக்குறீங்க. யாரு பிரிச்சு பாக்குறா? கேரளாவுல யார் யார் ஆட்சி பண்ண அவங்கதான் பிரிச்சு பார்த்தாலே. இப்ப அதாவது ரோபோ மாதிரி ஒருத்தர் நடந்து வருவாரு இப்படி நேரம். சாரி, பிரைம் மினிஸ்டர். அவரு சொல்றாரு கூடி பேசுங்க. நாங்க கூடிதான் கர்நாடகத்திலையும் பேசணும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு, அப்பயும் நிறைவேற்றல. யாரு கூடிதான் பேசுறேன், கூடி பேசுறேன்னு நீங்க வாய மூடிட்டீங்க. இப்ப கூடி பேசுனா இப்ப ஆனந்த கமிட்டி தலைமையில ஒரு கமிட்டி வச்சிருக்கு. 5ஆம் தேதி சொல்ல விடாம அது பிப்ரவரி மாசம். ஏன் சொன்னா எங்க உண்மை வந்துடும் நான் பயந்தா. இல்ல காங்கிரஸ் அரசாங்கத்துல எல்லாம் மலையாளியா இருக்கனால இங்க ஒருத்தர் சார்ஜ் இருக்காருன்னு சொல்லி டிவில எல்லாம் பார்த்தேன். அவர் தான் அடிக்க சொல்றாரு. அந்த கதை அப்புறம் பேசணும். அது மாதிரி இந்த மாதிரி இருக்கு. வயலாளர் ரவியும் அந்தோரி பிரதமரை சந்திச்சு பேசிட்டா சரியாயிருமா? இல்ல மக்களுக்குள்ள தொந்தரவு, மக்கள் என்ன பிரச்சனை, இதை நம்பி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் இருக்காங்க, கேரளால எவ்வளவு மக்கள் இருக்கு, இதை சிந்திக்கணும். சரி, இன்னைக்கு போனாங்க, அமைச்சர் அடிச்சு விட்டாங்க, அதனால போலீஸ் பதறதுங்க. நேத்துல இருந்து உங்களுக்கு தெரியாது, என்னைய விடலைங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நாங்க போராடி அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாவட்ட செயலர் 3 பேரும் போராடி இல்லைங்க ஒண்ணு இருக்காது, நாங்க வந்தா கூட்டு போறோம். இவங்களை அடிச்சா மக்கள் இந்த அளவுக்கு கூடுற அளவுக்கு ஏன் அரசாங்கம் வலியுறுத்துச்சு? மக்கள் இங்க போடி மட்டுக்கும் குமிழிக்கும் போற அளவுக்கு எதுக்காக நீங்க விட்டீங்க? கம்பத்துக்கு குமிழிக்கும் போற அளவுக்கு மக்கள் இதுக்காக உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் பிரச்சனைகளை பேசணும். யார் பேசணும்? ஆட்சியில இருக்கவங்க பேசணும். உங்களுக்கு கோபம் வந்துச்சு. இதை நான் சொல்ல யாரும் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அடிச்சோம்னா சும்மா அடிக்கிறோம். எதுக்குங்க இவர் என்னங்க என்னமோ இவர் மந்திரியானா இது வரைக்கும் முன்னாடி எத்தனையோ தடவை வந்தாரு. அன்னைக்கு முல்லைப்பெரியால தண்ணி கேட்டாரு. இவருக்கு என்ன லஞ்சத்தை வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு வெளியே போய் தோட்டத்தோட வாங்கிட்டு அவரோட நிம்மதியா போறாங்க. இங்க இருக்கிற இதையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இதை சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைனா இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு கூடுறாங்க விஜயகாந்த் கிட்ட. எதற்காக? நீங்க யாராவது கேட்க மாட்டீங்களான்னு ஓட்டு மாறி கலைஞருக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டாங்க. 2 பேரும் கேட்க 2 பேரும் இவர் சும்மா வாய தண்ண இன்னைக்கு சொல்ற மத்திய அரசு மத்தனமா இருக்கு. இலங்கை தமிழர்ல கொண்டது உங்களுக்கு பத்தாத முன்கூட்டியே கொண்டு நினைக்கிறீங்க. என்னடா விஜயகாந்த் அரசியல் பேசுறேன். நாங்க நாளைக்கு சட்டசபை ஒற்றுமையா தான் இருக்க போறோம். முல்லை பெரியாறு பிரச்சனை எல்லா கட்சியும் ஒற்றுமையா தான் இருக்கும். சரி நேயர்களே, முல்லை பெரியாறு போராட்டங்களை பற்றி இன்று நாம் பார்த்தோம். நாளை மீண்டும் ஒரு முக்கிய சம்பவத்தோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in